அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லா இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு மினி சிக்கன் சமோசா தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு சூப்பரான ஃபுல்ஃபில்லான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க இது. அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் போல் ஒரு கப்பு ஃபுல்லாக நான் மைதா மாவு எடுத்துருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒயிட் சுகரும் ஒரு அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த சமோசா இப்போ மைதா மாவில் செஞ்சுட்ருக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவில் செய்யறதுனால செய்யலாங்க. நமக்கு என்ன டேஸ்ட்டு கொஞ்சம் மைதா மாவில் செய்யும்போது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி மாவு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப லூஸாக இல்லாத ரொம்பவும் திக்காக இல்லாத கொஞ்சமாக எண்ணெயை கையில் ஊற்றி மேலே அப்ளை பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் நான் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுற போகிறேன். இது அப்படியே வச்சிடலாம். இப்போ அதுக்கு தேவையான ஸ்டஃபிங் நான் ரெடி பண்ண போகிறேங்க. நான்ஸ்டிக் மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஸ்லைஸாக இந்த மாதிரி வெங்காயத்தை அரிஞ்சிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் அதே மாதிரி அரிஞ்சு சேர்த்துருக்கேங்க. இந்த வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் இருக்கும். வெங்காயத்தை நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்க தேவையில்லை. லைட்டாக ஒரு செகண்ட் நீங்கள் வதக்கி விட்டுட்டு இப்போ ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் இருக்கும். அதோட சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் நான் கரம் மசாலா, ஒரு அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. இதில் வேறு எதுவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதெல்லாம் நான் எதுவுமே சேர்க்கலை. இந்த மசாலா போட்டாலே உங்களுக்கு டேஸ்ட் ஸ்டஃபிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். தண்ணியெலாம் நம்ம இதில் எதுவுமே காட்டக்கூடாதுங்க. கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை நீங்கள் சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாத நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே சமயம் நம்ம அடி பிடிச்சிடக்கூடாது. அந்த எண்ணெயிலே நமக்கு இந்த சிக்கன் நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு பல்ஸ் விட்டு கூட நீங்கள் அது மாதிரி சேர்த்து செய்யலாம். ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நமக்கு மாவும் ரெடி ஆகிடும். கரெக்டாக நான் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து தான் நான் பார்த்துட்ருக்கேன். மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு சரியாக வந்திருக்குங்க. இப்போ ஒரு 4 பால்ஸாக நான் பிடிச்சிக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு ரொம்ப சின்னதாகவும் இல்லாத ரொம்ப பெருசாகவும் இல்லாத இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக மாவு தெளித்து ஒரு உருண்டை எடுத்து நான் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுற வேண்டியது தான். நல்லா கொஞ்சம் இழுத்தா மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா இழுத்து விட்டுட்டு நீங்கள் இதை 4ஆக நான் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இதை 2ஆக கட் பண்ணி செய்யறதுனால செய்யலாம். நான் மினி சமோசா செய்கிறதுனால 4ஆக கட் பண்ணி சின்னதாக நான் செய்ய போகிறேங்க. நம்ம கட் பண்ண ஒரு ஷீட்டை எடுத்து ரெடி பண்ண ஸ்டஃபிங் எடுத்து நம்ம ஒரு ஸ்பூன் மட்டும் வச்சுக்கலாம். நீங்கள் நிறைய வைக்க வேணாம். இந்த கார்னர் அந்த கார்னர் சேர்த்துன மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி லைட்டாக ஓரத்தெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட போகிறேன். அதே பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். நமக்கு ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த சமோசா எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த உடனே ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சு எடுத்துட வேண்டியதாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஒரு ஈவினிங் டைமில் கப் ஆஃப் காஃபியோடு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருக்கும். இந்த சிக்கனோட சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதேமாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்போசிட் சைடு இதேமாரி திருப்பி போட்டு அப்படியே பொன்னிறமாக எடுத்துட வேண்டியதான். கருக விட்டுறக்கூடாது. சிக்கனில் செஞ்சாக்கா நமக்கு இந்த சமோசாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நிறைய நம்ம வெரைட்டியில் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் நிறைய நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நம்ம சேனலில் போய் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமானதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன். பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குது. பார்த்தீங்களா? இருக்கிற செகண்ட் வச்சும் அதேமாதிரி போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேங்க. இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சூடாக சாப்பிட்டு பார்க்கலாம். கையில் இருக்கும்போதே அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குதுங்க. உள்ள அந்த சிக்கன் ஸ்டஃபிங் கூட சாப்பிடும்போது சான்ஸே இல்லை. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.